Welcome to Simple Maths with Vinod. Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.1 ஓட 6th sum தான் பார்க்க போறோம். Okay, so explain why the numbers are composite numbers. So இதான் question கேட்டிருக்காங்க. So composite னா என்ன? It has more than two factors. So நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்திருக்கோம் prime numbers composite number. Prime னா it has exactly two factors. ஒன்னும் அந்த நம்பர் மட்டும் தான். But composite means more than two factors இருந்தா அதை நம்ம composite னு சொல்லிடலாம். So இப்போ அத தான் இப்போ நம்ம proof பண்ண போறோம். So solution 7 into 11 into 13 plus 13. So நடுவுல plus minus வந்தாவே so இது ஃபுல்லா ஒரு term, இது ஃபுல்லா ஒரு term. So இப்போ பாருங்க first இதுல 13 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் அந்த செகண்ட் இதுல 13 இருக்கு. So ரெண்டுத்துல இருந்தும் 13 காமனா எடுத்துடலாமா? So அப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும்? பேலன்ஸ் 7 into 11 into 13 அங்க போயிடுச்சுனா 1. பட் மல்டிப்ளைல இருக்கப்ப அந்த 1 நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. பிளஸ் இங்க 13 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் இங்க வந்து 1 தான் இருக்கும். ஸோ 13 வெளியே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல 1 தான். ஸோ ப்ளஸ் மைனஸ்ல வரப்போ கண்டிப்பாக அந்த 1 நம்ம சொல்லணும். ஓகேவா? நவ் ஸோ 13 ஸோ 11 into 7 77 plus இந்த 1. ஸோ அப்போ 13 77 plus 1 means 78. ஸோ இதை ப்ராடக்டாக எழுதுனா 13 into 78. இந்த 78 ஃபர்தர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். பட் நோ நீட். காம்போசிட்னா மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் வரணும். எல்லா நம்பருக்குமே 1ன்றது கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ 13 கிடச்சிருச்சு, 78 கிடச்சிருச்சு. அப்போ மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் கிடச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த நம்பர் காம்போசிட் நம்பர்னு சொல்லிடலாம். ஸோ தேர்ஃபோர் 7 into 11 into 13 plus 13 is composite number. Reason, it has more than two factors. Then அதே மாதிரி second 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. ஸோ நடுவில் ப்ளஸ் வந்துருச்சுன்னா இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் இதுலேயும் 5 இருக்குது, அதுலேயும் 5. இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்குறப்ப எப்பயுமே இந்த மாதிரி உள்ள காமனாக இருக்கும். அதை காமனாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு தான் சம் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயும் 5 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ 5 வெளியே எடுத்துட்டுனா என்ன இருக்கும்? 7 into 6 into 5 போயிடுச்சுன்னா அதோட 1 தான். பட் மல்டிப்ளைல இருக்கப்போ அந்த 1 நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 4 into 3 into 2 into 1 plus ஸோ 5 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1, ரைட்? ஸோ இப்போ பாருங்க, ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், லாஸ்ட்டாக இருக்க 1ன்றது ஒரு டேர்ம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அந்த 1 கூட நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 5 into இந்த போர்ஷன் மல்டிப்ளை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 7 into 6 into 4 into 3 into 2 into 1. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1008 ப்ளஸ் அந்த 1. ஸோ லாஸ்ட்டாக தான் அந்த ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் 1. ஸோ 5 into ஸோ 1008 ப்ளஸ் 1 மீன்ஸ் 1009. ஸோ ப்ராடக்டாக எழுதுறப்ப 5 into 1009. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1ன்றது ஃபேக்டர். இப்போ நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் தனியாக பிரிச்சிருக்கோம், 5 அண்ட் ஆல்சோ 1009. ஸோ அப்போ கொடுத்த நம்பருக்கு மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் வி கேன் சே that is a composite number. So therefore 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 is composite number. Reason, இதுக்கும் more than two factors இருக்கு. Thank you. Like, share, subscribe. Simple Maths with Vinod.